ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வெண்புலி விழிப்புணர்வு சேவையில் நம்ம காணுள்ளது பார்த்திங்கன்னா 2 முக்கியமான தகவல் நம்ம பார்க்க போகிறோங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, அங்கே ஒரு ஐயா பாருங்கள், ஆவராம் பூ பறிச்சிட்டு இருக்கிறாங்களா. 2 ஐயா பாருங்கள், ஆவராம் பூ பறிச்சிட்டு இருக்காங்க. இது வந்து இந்த வேலி இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து இந்தாண்டு எங்கள் காடு, அந்தாண்டு எங்கள் பெரியப்பா காடு. நம்ம கொஞ்சம் சலுப்பு சங்கடங்கனால நான் போய் அங்கே பறிக்கிறது கிடையாது. ஆனால் ரோட்டோரமாக போகிறீங்க வயதானிங்களாம் சுகருக்காக இதுமாதிரி கிராமத்தில் பறிச்சுட்டு போவாங்க. ஒரு பை கட்டைப்பை முழுக்க பறிச்சிருக்கிறாங்க. இது நாமளுமே பறித்து கூட விற்பனை பண்ணலாம், காசு தான். ஆனால் நமக்கு அதுக்கான டைமிங்கும் இல்லை, ரெண்டாவது அங்கே போய் நம்ம பறிக்கிறதுக்கான வாய்ப்பும் இல்லாதனால நம்ம பாட்டுக்கு பேசாமல் நமக்கு இங்கே ஒரு செடி இருக்கும் பாருங்கள். இது ரொம்ப ரோட்டோரங்கிறனால என்ன ஆகுன்னா டக்குன்னு பறிச்சிட்டு போயிடுவாங்க. ஓகேங்களா. இருந்தாலும் ஆவரம் பூ விதை ஃபுல்லாக சேகரித்து வச்சுருக்கிறேன். அதெல்லாமே வந்து நம்ம செடியாக போட போகிறோங்க. சரி, இன்னொரு தகவல் நம்ம பார்த்தலாம். இது பாருங்கள், இளம் தேங்காய், பால் தேங்காய் எடுத்துருக்கிறேன். மென்னே சாப்பிட்லாம். அதில் நாட்டு சக்கரை போட்டு ஊற வச்சு அதை வந்து தின்பண்ட மாரி நான் இப்போ சாப்பிட்டுருக்கிறேன். பிள்ளைங்களுக்கும் தான் கொடுக்குறேன். இந்த சாக்லேட் கேக்கெல்லாம் தரதில்லை. இதுலேயே நீங்கள் கடலையிலையும் நாட்டு சக்கரை அல்லது வெல்லம் போட்டு பொட்டுக்கடலையில் நீங்கள் வந்து சாப்பிட்லாம். அது வந்து ஒரு ஸ்நாக்ஸாகவும் வச்சு பிள்ளைங்களுக்கு ஹெல்த்தியாகவும் ஆச்சு. இந்த சாக்லேட் கேக்கு ஐஸ்கிரீம்லேருந்து நம்ம கொஞ்சம் விலகிடலாம் பிள்ளைங்கள. அதனால் இதுமாரி சின்ன சின்ன தகவலை வந்து பின்பற்றுங்க. நம்மளை சார்ந்து இல்லாமல் நண்பர்கள் முடிஞ்ச அளவுக்கு இதுமாரி கிராமப்புறத்துக்கு வாங்க. ஓகேங்களா. அதெல்லாம் வெயில் ஃபுல்லாக காஞ்சிருச்சு. ஓகேங்களா. ஆனால் ஃப்யூச்சரில் நான் நிச்சயம் இங்கே எல்லாமே தேவையான மூலிகைகள் கீரைகள் எல்லாமே நான் வச்சுருவேன். இப்போதைக்கு வந்து பாருங்கள், அந்த ஐயா வந்து பறிச்சிட்டு இருக்காங்களா. அதுமாரி கிராமத்துக்கு போங்க. ஒரு 50 ரூபாய் 30 ரூபா பஸ் பேர் போட்டு உங்கள் சிட்டியிலேருந்து கொஞ்சம் ஒரு கிராமத்துக்கு போகிற பஸ்ஸை பிடிச்சி போய் இறங்கி ஃபஸ்ட்டு அதே பஸ்ஸில் ஏறிக்குங்க. இல்லை வண்டி வாகனம் இருந்துச்சுன்னா அதுமாரி போயிட்டு வாங்க. இங்கே பாருங்கள், வண்டியில் தான் வந்திருக்கிறாங்க. ஓகேங்களா. பார்த்திங்கன்னா தெரியும், ஸ்கூட்டியில் வந்துட்டு அதில் நின்று பறிச்சிட்டு இதுமாதிரி தளவு வரைக்கும் போகும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதனால தெரியுதா என்னன்னு தெரில. பார்த்திங்களா, தளவு வரைக்கும் வெறும் கொரக்காடு தான். இங்கே வந்து இதுமாரி கிராமத்தில் இதுமாரி வெய்ய காலத்தில் கூட இந்த ஆவராம் பூ கிடைக்கும். ஆவராம் பூ ஒரு அற்புதமாக இருந்து அதை மட்டும் தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. ஓகேங்களா. அது நமக்கு தோலுக்கு தோற்பு சத்து, தோலை கருக்க வைக்கும், சுகர் வராமல் தடுத்துக்கும். சுகரோ தைராய்டோ மஞ்சக்காமலோ இருந்துச்சுன்னா நமக்கு ஒயிட் பேச்சஸ் பரவும். அதனால் இது ஒரு சின்ன தகவல். ரெண்டாவது, நம்ம இந்த இடத்துல வந்து பறித்தா கூட நான் அது பெருசாக எடுத்துக்க மாட்டேன். காரணம் என்னென்னா, ஒரு இயற்கை சார்ந்த ஒரு பொருட்கள் இலவசமாக கிடைக்கிது, அதை பறிக்கணும் அப்படின்னா அதை வந்து நம்ம தடுக்க வேண்டாம். ஓகேங்களா. இங்கே தேவைக்காகங்கிறாங்க, ஒரு விற்பனைக்காக வந்து பறிக்கிறாங்கன்னா நம்ம நிச்சயம் எங்களுக்கு வேணுங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். இங்கே தேவைக்காகங்கும் போது நம்ம முடிஞ்ச அளவுக்கு இலவசமாக தான் நம்ம தந்துட்டுருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக ஆவாரம் பூ விதை வேணும்னா இலவசமாக பெற்று செடி வச்சுக்கோங்க. அதுதான் தற்சார்பு வாழ்க்கை முறை. பார்த்திங்கன்னா எவ்வளோ ஆவராம் பூ விதை வச்சுருக்கிறேன் பார்த்திங்களா. நல்லா காஞ்ச விதை இருக்குது. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் அனுப்பி வைக்கிறேன். நீங்கள் வந்து இதை செடி போட்டு அந்த உள்ள கருப்பை தெரியுது பார்த்திங்களா, அதுதான் விதை. செடி போட்டு ஒரு தொட்டியில் வச்சிட்டிங்கன்னா அது பாட்டுக்கு வளரும். யாரையும் சார்ந்து இருக்க தேவையில்ல. காலையில் எழுந்திரிச்சு வெளியே வரங்களா, ஒரு கைப்பிடி அளவு இந்த பூவை பறித்து சாப்பிடலாம். இலையை வந்து குளியல் பொடிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் விதை வேணும்னாலும் சொல்லுங்கள், நான் அனுப்பி வைக்கிறேன். கட்டாயம் செடி வளர்த்திக்குங்க. ஓகேங்களா. இதுதான் உங்களுக்கு காசும் மிச்சமாகும், இயற்கையானது. நம்மளே குணமாகிறதுக்கான மருந்துகளை நம்ம தான் உருவாக்கிறோம். நம்ம தான் டாக்டர்ஸ். நம்ம தாத்தா வைத்தியம் பாட்டி வைத்தியம்னு எதுக்கு வீட்டில் வந்து கடைப்பிடிச்ச காணிக்கலாம். இதுமாரி மருந்து மாத்திரைக்குன்னு ஓட தேவையில்ல, காசு அளவுக்கு தேவையில்ல. வந்தவொடனே குணமாக்கிறதுக்கு எளிமையாக வீட்டிலே இருக்கும். இதுதான் இதோடைய ஒரு சுழற்சி முறை, தற்சார்பு வாழ்க்கை முறையை தான் நான் பின்பற்றுறேன். நீங்கள் பின்பற்றுறீங்களாங்கிறத உறுதி பண்ணிக்கங்க. அதுக்கான உதவிகள் என்ன வேணாலும் நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். இலவசமாகவே விதை பெற்றுக்கொள்ளலாம். ஓகேங்களா. நம்ம அதை பறித்து ஆவராம் பூ பறித்து நம்ம விற்பனை பண்ணோம்னா அதில் காசே கூட தான் இருக்குது. கிலோ 1000 ரூபாய் கூட கொடுத்துட்டுருக்குறேங்க. அதுக்கான நமக்கு டைம் இல்லை. நம்ம ஹைதராபாத் போகணும், மக்களுக்கிட்ட நம்ம விழிப்புணர்வு கொடுக்கணும், ஃபோனில் தொடர்பு கொள்றீங்களா, நம்ம வந்து கைட் பண்ணுறதுக்குள்ளே என் உடம்பு ஒன்றும் ஆயிடுது. ஓகேங்களா. அதை தாண்டி இதுக்கு மேலே இதில் உள்ள குறைகள்லாம் குறைய இந்த காஞ்சி போன இடத்தெல்லாம் மண் பதப்படுத்தி அடுத்த மழை காலத்துக்குள்ளார நம்ம ரெடி பண்ணோம். அதுமாரி மலை கொட்டை ரெடி பண்ணலான்னு இருக்கிறேன். தண்ணி வேணுமில்ல, அதனால் மலை கொட்டை ரெடி பண்ணி நம்ம தண்ணி சேகரித்து அதையும் ரெடி பண்ணுறோங்க. இல்லையா ஏதோ ஒரு போர் போகலாமா என்னன்னு ஒரு குழப்பம். எதாக இருந்தாலும் இயற்கை மேலே பாரத்தை போட்டுட்டு நம்ம முயற்சி எடுப்போம். நல்லதே நடக்கும் எங்கள் நம்பிக்கையோடு இந்த வீடியோவில் விடைபெறுவது நான் உங்கள் விவி. நன்றி, வணக்கம்.